ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் கார்டு வந்து ஆன்லைன்லேயே நம்ம எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் கார்டு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெல்த் அக்கௌண்ட் கார்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கார்டு கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை தப்பாக வந்து புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது மத்திய அரசு வழங்கக்கூடிய 5 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவங்க கொடுத்துருக்கதே வந்து பார்த்திங்கனாக்கா ஏபிஹெச்ஏ அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு கார்டு தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் கார்டு. ஸோ இந்த கார்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. அதாவது apdm.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏபிஹெச்ஏ நம்பர் அப்படின்னு இருக்கும். இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கிரியேட் ஏபிஹெச்ஏ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் நீங்கள் வந்து ஏபிஹெச்ஏ நம்பரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் பண்ணலாம். ஒன்று உங்களுடைய ஆதார் நம்பர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர். ஸோ நம்ம ஆதார் நம்பர் வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் அப்படின்ற இந்த லிங்க்கை போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அக்ரி அப்படின்ற செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா வேல்யூ நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. ஓடிபி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணி கேட்கும். ஆதார் அத்தன்டிகேஷன் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. வெரிஃபை அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுத்துருக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல ஓடிபி நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். மொபைல் நம்பர் ஹஸ் பீன் சேவ்டு அண்ட் வில் பி யூஸ்டு ஃபார் ஆல் யுவர் ஏபிஹெச்ஏ கம்யூனிகேஷன் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸ்கிப் ஃபார் நவ் அப்படின்னு கொடுத்துறாங்க. நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுனா மெயில் ஐடி வெரிஃபை பண்ணிங்க, இல்லைனா இந்த ஆப்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் யுவர் யூனிக் ஏபிஹெச்ஏ அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேமில் ஏதாவது ஒரு நேமை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய ஏபிஹெச்ஏ அக்கௌண்ட்டு ஐடியை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஹெச்ஏ அட்ரஸ் வந்து நான் இங்கே டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிவிட்டு கிரியேட் ஏபிஹெச்ஏ அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏபிஹெச்ஏ கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். உங்கள் நேம் இருக்கும், உங்களுடைய ஏபிஹெச்ஏ நம்பர் இருக்கும், உங்களுடைய ஏபிஹெச்ஏ அட்ரஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டை டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஏபிஹெச்ஏ கார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஏபிஹெச்ஏ கார்டு இஸ் டவுன்லோடர் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அதே வந்து பிரிண்ட் ஏபிஹெச்னா பிரிண்ட் ஏபிஹெச்ஏ நீங்கள் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் பிவிசி வேணுன்னா பிரிண்ட் பிவிசி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் உங்களுடைய ஏபிஹெச்ஏ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் கார்டை வந்து நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஈஸியாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.